ஹலோ கிரியேட்டர்ஸ், வெல்கம் டு மகிழ்மதி ஸ்டுடியோஸ். இன்னைக்கு செலிப்ரேட் சினிமாவில் நம்ம பார்க்க போற படம் தாரே ஜமீன் பர். அமீர் கான் சாரோட டைரக்ஷன்ல வந்த படம். அமீர் கான் சார் ஆக்டர் மட்டும் இல்ல, ஹி இஸ் அசோசியேட் டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஆரம்ப காலத்துல இருந்திருக்காரு. ஸோ அவர் டைரக்ஷன் பண்ணல ஆச்சரியம் இல்லை. அது இல்லாமல் அவர் இந்த படத்தை சூஸ் பண்ணதுக்கான காரணம் நிறையா இருக்கும். இந்த படம் அவரோட டைரக்ஷனுக்காகவே மஸ்ட் வாட்சபிள். அது இல்லாமல் இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கு, ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இந்த படத்தோட ஸ்டோரி, ஒரு சின்ன பையன், ஒரு 7-8 வயசு உள்ள பையன். அந்த பையன் மார்க் வாங்குறது இல்லை, அகாடமிக்லி எந்த பெர்ஃபார்மும் பண்றது இல்லை. இப்படியாப்பட்ட பையன் இருக்கான். அந்த பையனை பத்தின நம்பிக்கை அங்க இருக்க வாதியாருக்கும் இல்லை, அவங்க வீட்டில் இருக்க பேரண்ட்ஸ்க்கும் இல்லை, யாருக்குமே இல்லை. அப்படியேப்பட்ட ரொம்ப ஆல்மோஸ்ட் ஜீரோ அப்படிங்கிற நிலைமையில இருக்க பையன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. ஸோ நம்ம ஹீரோக்கு என்ன நடக்குது வாழ்க்கையில அப்படின்னா, அவனோட அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ் ஜீரோ ஆயிடுச்சு, அவனோட டிசிப்ளினும் ஜீரோ ஆயிடுச்சு. அவங்க நம்பிட்டு என்ன பண்றாங்க, ஒரு போர்டிங் ஸ்கூல்ல சேர்க்குறாங்க. அங்க போர்டிங் ஸ்கூல்ல அவன் எவ்வளவு கஷ்டப்படுறான். அங்க ஒரு நம்ம ஹீரோவை காப்பாத்துறதுக்கு ஒருத்தர் வராரு. அவரு என்னென்ன பண்றாரு, நம்ம ஹீரோ எப்படி எல்லாம் வெளியே வரான் அந்த அவனோட இருக்கிற பிரச்சனையில இருந்து, அவன் அகாடமிக்லி பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சானா அப்படிங்கறதெல்லாம் நீங்க இந்த படத்தை பார்க்கும்போது தெரிஞ்சுக்குவீங்க. இந்த படத்துல இன்னொரு ரசிக்கும்படியா விஷயம் என்ன அப்படின்னா, அந்த சின்ன பையனோட ஆட்டிடியூட் அண்ட் கேரக்டர். அவ்வளவு நல்ல ஆட்டிடியூட் வச்சிருப்பாங்க. ஏன்னா ஃபைட்டர், ஹீஸ் அ ஃபைட்டர். அவன் ஃபைட் பேக் பண்ணுவான். ஃபைட் அப்படிங்கிறது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது அவன் லைஃபை எதிர்நீச்சல் போட்டு தான் வாழ்வாங்கிறதுக்கு 2 சீன் வச்சிருப்பாங்க. ஒண்ணு என்ன அப்படின்னா, அவனுக்கு அடிபட்டுரும், புண்ணு இருக்கும் உடம்புல. அவன் குளிக்க போகும்போது அது எரிச்சலை கொடுக்கும். ஆனா உஸ்லாம் சொல்ல மாட்டான் பெருசா. அந்த கையை இன்னும் மேல தூக்கி தண்ணிக்கு நெருக்கமா வச்சு யூ வாண்ட் அ ஃபைட் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் பேசுவான். அதை பார்க்கறதுக்கு ரொம்ப சின்னப்பிள்ளைத்தனமா முட்டாள்தனமா இருந்தாலும் அவனோட ஆட்டிடியூட் ரொம்ப இருக்கும். இன்னொன்னு, ஒரு பஸ்ல போகும்போது கூட அவன் வந்து எதிர்நீச்சலுக்காக அந்த எந்த பக்கத்து காத்தடிக்குதோ அந்த பக்கத்து தான் தலையை வச்சு அவன் டிராவல் பண்ணுவான். அதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். இன்னொன்னு என்னன்னா, ஒரு அவன் பண்ற சின்ன சின்ன தவறுகளுக்கு அவன் அண்ணன் ஒருத்தன் ஹெல்ப் பண்ணிடுவாங்க. அவனுக்கு கூட பிறந்த அண்ணன் ஹெல்ப் பண்ணிடுவான். பட் எந்த காரணத்துலயும் அடி வாங்கும் போதும் அந்த பேரை அவன் ரிவீல் பண்ணவே மாட்டான். அதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அவனோட கேரக்டருக்கு. அதுக்கப்புறம் அவன் வந்து பொய்யை பொறுத்துக்கவே மாட்டான். ஆனா அவன் வந்து ஒரு சின்ன சண்டையில, பக்கத்து வீட்டு பையன் கூட சண்டை போடுற மாதிரி ஒரு சின்ன சண்டையில ஈடுபட்டுருவான். அவனோட கில்ட் ஃபீலிங்காக அவன் ரொம்ப அமைதியா இருப்பான். அந்த சீனோட அந்த சீன் வந்து அவங்க அப்பா திட்டும் போது ரொம்ப அமைதியா இருப்பான். பட் அந்த எழுத்து வீட்டு பையன், பக்கத்து வீட்டு பையன் வந்து ஒரு சின்ன பொய் சொன்னதுக்கு அப்புறம் இவனுக்கு பயங்கரமா கோவம் வந்துடும். அது வரையும் நான் குற்றவாளி தான், நான் தப்பு பண்ணிட்டேன்னு நின்றுட்டு இருந்த பையன் அந்த இடத்துல கொந்தளிச்சு அந்த பையனை அடிக்க போயிடுவான். எந்த விதமான பொய்யவே பொறுத்துக்க மாட்டேன் அப்படின்னு அவனோட நேர்மை ரொம்ப அழகா தெரிய வரும். ஐ எம் நாட் அஃப்ரைட் அப்படின்னு ஒரு டைலாக் இருக்குங்க இந்த படத்துல. அந்த டைலாக் அவன் சொல்லும் போது வேற லெவல்ல கனெக்ட் ஆகும் நமக்கு. ஆனா நீ வந்து ரொம்ப பயப்படுற, இதை இந்த புது லைஃபை நீ ஏத்துக்க போறது இல்லைன்னு ஒரு சின்ன பசங்க அவனை கிண்டல் பண்ணும் போது நீ பயந்துட்டேன்னு சொல்லும் போது, ஐ எம் நாட் அஃப்ரைட், ஐ எம் நாட் அஃப்ரைட், ஐ எம் நாட் அஃப்ரைடுன்னு அவன் கத்தும் போது நமக்கே வெறிய கூஸ் பம்ப்ஸா இருக்குங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஆட்டிடியூட் என்ன காட்டுவான் அப்படின்னா, அது ரொம்ப நல்ல ஆட்டிடியூட். என்ன காட்டுவான் அப்படின்னா, ஒரு புது ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறமும் கூட அவனோட பெர்ஃபார்மன்ஸ் மாறாது. அவனோட சேஞ்ச் ஓவரோட ஒரு ப்ரொஃபஸர் வர வரைக்கும். அப்போ ஒரு வாதியாட்ட அடிதான் வாங்குவான். அடி வாங்கும் போது அவன் அழுவும் மாட்டான், கத்தவும் மாட்டாங்க. அந்த அந்த விஷயத்த பார்க்கும் போது ஆட்டிடியூட இவ்வளவு அழகா எழுத முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த படத்தை ஓவராலா நீங்க கனெக்ட் ஆகணும் அப்படின்னா, ஒரு மேக்ஸ் டெஸ்ட் நடக்கும். அந்த மேக்ஸ் டெஸ்ட்ல ஒரே ஒரு கொஸ்டின் இருக்கும். என்னன்னா 3 × 9 = டேஷ் அப்படிதான் கொஸ்டின். அதுக்கு நம்ம ஹீரோ என்ன பண்ணிருப்பான்னா, கற்பனை பண்ணுவான், ஒரு கால்குலேட் பண்ணுவான் மைண்ட்ல. 3 × 9 = 3ன்னு எழுத போறான். அது ஏன் எழுதுனான்னு அவனோட அனிமேஷன்ல சூப்பரா காட்டியிருப்பாங்க. அது அவன் யோசிச்சது, இது இப்படி ஒருத்தன் யோசிக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு அந்த யோசனை கற்பனை மட்டும் உங்களுக்கு கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த படம் உங்களுக்கு வேற லெவல்ல கனெக்ட் ஆகும். அது புரியல அப்படின்னா நீங்க அந்த சீனை மறுபடியும், இந்த படத்தை மறுபடியும் இன்னொரு வாட்டி திருப்பி பாருங்க. அந்த பையனோட ஆக்டிங் இந்த படம் முழுக்க உங்களுக்கு மனசுக்குள்ளேயே நிற்கும். ஆனா ஒரே ஒரு செகண்ட்ல அவன் கொடுத்த ரியாக்ஷனை நான் சொல்லணும்னு நினைச்சேன். என்னன்னா, ஒரு புது ஸ்கூல்ல விட்டுட்டு அவங்க பேரண்ட் எல்லாம் கிளம்புவாங்க, அப்பா அம்மா அண்ணன் எல்லாம் கிளம்புவாங்க. அந்த டைம்ல என்ன நடக்கும் அப்படின்னா, அவன் அந்த அந்த ஜீப்பை பார்த்துக்கிட்டே இருப்பான், அவனோட வெஹிக்கிளை பார்த்துக்கிட்டே இருப்பான். அந்த இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிற சவுண்ட் ஒன்று கேட்டதுக்கு அப்புறம் அவன் ஒரு ரியாக்ஷன் கொடுப்பான் பாருங்க. அந்த 2 செகண்ட் அந்த இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிற சவுண்டு கேட்டோடனே ஏதோ நடக்க போகுதுன்னு ஒரு ரியாக்ஷன் கொடுப்பான் பாருங்க. வேற லெவல் ஆக்டிங்க. உண்மையாலுமே ஹேட்ஸ் ஆஃப் அந்த ஒரு செகண்டுக்கு மட்டும். தாரே ஜமீன் பர் அப்படிங்கிற டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாட்டு சூப்பரா வரும். நீங்க அதெல்லாம் நல்லா கூஸ் பம்ப்ஸோட கனெக்ட் ஆயிருவீங்க. பட் அந்த பாட்டுல என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த நம்ம ஹீரோவோட அண்ணன் வந்து ஆல்வேஸ் சக்சஸ், டாப் ரேங்கர், செகண்ட் ரேங்கர், டென்னிஸ் பிளேயர் அப்படின்னு எல்லாம் சக்சஸ் உள்ள கேரக்டரா காட்டுவாங்க. பட் ஒரு முக்கியமான பாட்டோட ஒரு முக்கியமான வரி வரும்போது இந்த பையனை காட்டுவாங்க. நான் நினைச்சிட்டு இருக்கும்போது பார்த்தோன்னா யோகனை காட்டுவாங்க. யோகன்னா அந்த நம்ம ஹீரோவோட அண்ணன். அவன் ஒரு டென்னிஸ் மேட்ச்ல தோத்துருவான், அவனை காட்டுவாங்க. ஏன்னா இந்த படம் வந்து நம்ம ஹீரோக்கானது கிடையாது.
எல்லா குழந்தைகளுக்கானுமே நீங்க பேரண்டாவா இருந்தாலும் ஸ்டாஃபா இருந்தீங்கனாலும் எல்லா பேரண்டையுமே எல்லா குழந்தைகளுமே நீங்க எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கான கதை தானே தவிர இந்த ஹீரோ ஜஸ்ட் ஒரு ஒரு ஸ்பெசிஃபிக்கா இவனுக்கான கதையை அந்த படம் இருக்காது. ரைட்டிங்ல அவ்வளவு சூப்பரா இருக்கும். இந்த படத்தோட ஓவரால் தீம் ஒரு மோட்டிவேஷனலான படம். ஸ்டூடெண்ட்டை, ஒரு பையனை, சின்ன பசங்களை எப்படி பார்க்கணும்னு அப்படின்னு ஒரு மோட்டிவேஷனலான ஸ்டோரி. அவங்களோட ப்ராப்ளத்தை ஃபைண்ட் அவுட் பண்ணா அகாடமிக்லயும் அவங்க பெர்ஃபெக்டா வருவாங்க அப்படிங்கிறதுக்கான படம். மஸ்ட் வாட்சபிள் ஃபார் ஸ்டூடெண்ட், ஸ்டாஃப் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்தமா எல்லாருமே பார்க்கக்கூடிய படம். இதே மாதிரி இன்னொரு நல்ல படத்தோட செலிப்ரேட் சினிமால நான் உங்களை சந்திக்கிறேன்.